ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு சூப்பராக மீன் தொட்டி மேக் பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் தொட்டி எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தேவை. நம்ம வாட்டர் பாட்டில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிஷ் டேங்க் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே 4 வாட்டர் பாட்டில் இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 பாட்டில் தான் பவுண்டாக இருந்துச்சு. சரி, 3 பாட்டில் எடுத்துன்னா 1 மட்டும் பெரிய பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி வாட்டர் பாட்டிலில் மூடிலாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மூடி இல்லைனாலும் ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேப்பர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர்லாம் தேவையில்லை நம்மளுக்கு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். கத்திரிக்கோல் வச்சு அந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலாம் நல்லா கழுவி எடுத்துங்க. அப்போ தான் உள்ளே நம்ம ஃபிஷ்ஷு உள்ளே போகும்போது நல்லா பார்க்கறதுக்கு கொஞ்சம் பார்வையாக நல்லா ஒயிட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். மூடிலாம் நம்மளுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மூடிலாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 4 வாட்டர் பாட்டில் இருக்குது. 4த்தையும் கரெக்டாக இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நம்ம ஃபிட் பண்ணணும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு வச்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் ஃபிட் பண்ணணும். இதே போல் இந்த இடத்துல வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிட் பண்ணணும். நான் அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் ஷேப்பில். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு செலவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற வேஸ்ட் வாட்டர் பாட்டில் வச்சு சூப்பராக மேக் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா சின்ன ஃபிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கரெக்டாக இருக்கும். குட்டி ஃபிஷ்லாம், பெரிய ஃபிஷ்லாம் கரெக்டாக இருக்காது. அதேமாதிரி குட்டி மீன்லாம் வாங்கி விட்டால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப பார்வையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம கண்ணாடி இதில் ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கண்ணாடி வச்சு தான் மேக் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாட்டர் பாட்டில் வச்சு சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே போல் இன்னொரு வாட்டர் பாட்டில் கரெக்டாக அதுக்கு மேலே வச்சு அதே போல் ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக நம்ம எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுக்கிது எல்லாத்தையும் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டர் பாட்டிலும் வச்சு மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபிஷ் டேங்க் பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிங்கனாலே பார்ப்பாங்க, எல்லோரும் கேட்பாங்க எப்படி என்ன பண்ணுவீங்கன்னு. மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். காசு செலவே இல்லை நம்மளுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே மார்க் பண்ணிவிட்டேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸ்கெட்சில். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இதே போல் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்கோலே கட் பண்ணிக்கலாம், ஈஸி தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மார்க் பண்ண தெரியுதுங்களா? இதே போல் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டு இப்போ நான் பார்த்தா கட் பண்ணிட்டேன் பாருங்கள். கத்திரிக்கோலை தான் கட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு எண்ணெய் வச்சா இந்த சால்ட்டு எண்ணெய் வச்சு கட் பண்ணுங்கள், ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். சும்மா 2 ஹோல்ஸ் வச்சாலே போதும். சால்ட்டு எண்ணெய் ஹீட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு மூடிலாம் தேவையில்லை, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மூடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் அந்த பாட்டிலை கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் வச்சு கரெக்டாக டைரெக்ஷன் மாறாமல் வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். அந்த மாதிரி எந்தெந்த வாட்டர் பாட்டில் முன்னாடி நம்ம வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுவோம் அதை வந்து கரெக்டாக வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக உட்காரும். இதே போல் உட்கார வச்சு கரெக்டாக அதில் வச்சு ஃபிட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வச்சு உள்ளே ஐத்துனாலே உள்ளே கரெக்டாக உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எம்சில் போட தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். எம்சிலில் புல்லட் ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணி ஃபுல்லாக தண்ணி லீக்கேஜ் ஆகிறதுக்கு ஒட்டணும். இதே போல் ஃபிட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். இது ரொம்ப அந்தளவுக்கு கஷ்டம்லாம் இல்லை, பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதே போல் எல்லா வாட்டர் பாட்டிலையும் நம்ம மார்க் பண்ண வச்சத்தில் வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 வாட்டர் பாட்டில் ஃபிட் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எம்சில் போட்டு நல்லா ஒட்டிக்கலாம். நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஃபிட் பண்ணிவிடுங்க நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஃபிட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபெவிக்விக்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஃபெவிக்விக்லாம் வேஸ்ட்டு. எம்சில் போட்டு ஒட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். இதே போல் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்களும் இந்த டைரெக்ஷன்லேயே பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நிற்க வச்சாலும் நிற்கும் வாட்டர் பாட்டில். பார்த்தீங்கன்னா இப்போ எம்சிலாம் போட்டு நல்லா பக்காவாகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டேன் பாருங்கள். இதே போல் எம்சில் நிறையா போட்டு யூஸ் பண்ணி ஒட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டு பார்த்தேன், எம்சில் கம்மியாக போட்டேன். லாஸ்ட்டாக பார்த்தா தண்ணி லீக்கேஜ் ஆகிடுச்சு.
நீங்கள் மறக்காமல் தண்ணி லீக்கேஜ் அளவுக்கு எம்சில் போடுங்க. நல்லா ஃபுல்லாக எம்சில் போட்டு அதுக்கப்புறம் குளூ கூட யூஸ் பண்ணுங்கள். அப்போ தண்ணி வெளியே வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே போல் மேலே மார்க் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக தான் நம்ம தண்ணி விடணும். தண்ணி மீன் அது வழியாக தான் விட போகிறோம். அதேமாரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மீன் வந்து குட்டி மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கரெக்டாக இருக்கும். அதே போல் குட்டி மீன் மட்டும் வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்ஸ் கரெக்டாக அளவுக்கு மீன் குட்டி மீன் வாங்கி கொடுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி கட்டும் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மினி அக்வாரியம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டுட்டு மீன் விட்டால் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொயர் வந்து பொறுமையாக தண்ணி பிடிச்சிங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, எம்சில் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எம்சில் கம்மியாக போட்டதால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி லீக்கேஜ் ஆகிடுச்சு. எம்சில் நிறையா அப்ளை பண்ணி குளூ கூட இருந்தால் கூட குளூ ஸ்டிக் வச்சு அப்ளை பண்ணுங்கள். நம்ம கூட குளூ ஸ்டிக் இல்லை அந்த டைமுக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாமே அப்படியே இது பண்ணிட்டேன். தண்ணி மட்டும் ஒரு இடத்துல மட்டும் லீக்கேஜ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் எம்சில் நிறைய ஃபுல்லாக போட்டு அப்ளை பண்ணுங்கள், ஒரு 2 பாக்கெட்டு. அப்போ தான் தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். மீனும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய மீனாக தான் இருந்துச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் சரி வந்த அளவு வரட்டும்னு சொல்லிட்டு அதே மீனே விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மீன் பார்த்திங்கன்னா மேலேயே தான் இருந்துச்சு, பார்த்தவங்களுக்கே தெரியும். ஏன்னா மீன் பார்த்திங்கன்னா நம்மளது வந்து பெரிய மீன் சைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த சின்ன சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் குட்டி மீன் விட்டால் தான் அது கரெக்டாக உள்ளே போவோம். அதெல்லாம் நம்ம பெரிய மீன் தான் விட்ருக்கோம். அதுவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.